மார்க்கெட் போனால் கூட காதில் கழுதெல்லாம் மாட்டிக்கிட்டு நல்லா நீட்டாக புடவை கட்டிக்கிட்டு நல்லா ஜிகு ஜிகுன்னு போனால் தான் மதிப்பாங்க போல். நான் சரி மணி 7 ஆயிடுச்சு, நாளைக்கு டிஃபனுக்கு சாப்பாடு செய்ய எதுவுமே வெங்காயம் தக்காளி வாங்க போனேன். போகிறவளே என் ஃபோன் கீழே விழுந்துச்சு. அந்த ஃபோன் எடுத்து பேக்கில் போட்டேன். பாவம் அந்த ஃபோன் கடை ஃபோன் நான் கீழே குஞ்ச பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சு. அந்த கடையில் இருக்க ஒரு பொண்ணு என்னை கூப்பிட்டு இங்கே அக்கா இங்கே வாங்கிச்சு. என்னம்மான்னு கேட்டால் உங்கள் பேக்கை காட்டுங்க அப்படின்னு காட்டுச்சு. சரி ஏன் காட்ட சொல்லுன்னு காட்டிட்டு, இல்லை நீங்கள் கடையிலேருந்து ஏதோ போட்ட மாதிரி இருந்துச்சு, நான் உங்கள் கடைக்கு வந்தேன், நான் உங்கள் கடைக்கு ஏதாவது சாமான் வாங்கினேன்னா எப்படி நீ கேட்ப சும்மா போகிறவங்களை கூப்பிட்டு நீங்கள் என் கடைக்கு வந்த மாதிரி இருந்துச்சு, என் கடையில் இருக்க பொருளை எடுத்து போட்ட மாதிரி இருந்துச்சு, தயவு செஞ்சு பெரியவங்களை தயவு செஞ்சு கேட்குறேன், நீங்கள் ஒரு கடை வச்சுக்கிறீங்க, அந்த கடை வச்சிங்கன்னா உங்களால் பார்க்க முடியாது பாருங்க, சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு போகிற வரவங்க பெரியவங்களை மனசு கஷ்டப்படுத்தி அந்த மாதிரி பிள்ளைங்க எல்லாத்தையும் பேச்சு வாங்க வைக்காதீங்க. சரி அந்த பொண்ணு வந்தோன்னு சொல்லிச்சு. அப்போ ஒரு நல்ல பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க, சும்மா போகிறவங்களை ஏமா கூப்பிட்டு கேட்டா அப்படின்னு கேட்டுக்கலாம். கீழே குஞ்சா என் பொண்ணு கேட்க தான் செய்யும் அப்படின்ட்டு அவங்க பெற்றவங்களே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது அந்த பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, வரவங்க போகிறவங்க அப்படி கேட்க தான் செய்வாங்க. அப்போது திருடுறவங்க யாரும் சும்மா வரவங்க யாரும் கூட தெரியாது. ஒரு கடை நடத்திங்கன்னா ஒரு 100 கஸ்டமர் வந்துட்டு போகிற இடத்துல உங்களுக்கு சேஃப்டி இல்லைன்னா கேமரா வைங்க. சும்மா போகிறவங்க மேலே பழி போடாதீங்க. எல்லாமே ஒரு நல்லது, ஒரு அவேர்னஸ் தான். இந்த மாதிரி மனசாட்சி இல்லாத ஜென்மங்களும் மனசாட்சி இல்லாத மனுஷங்களும் வாழ்னால்தான் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரிய மாட்டேங்குது. சும்மா ஒரு மார்க்கெட்டுக்கு வெங்காயம் தக்காளி வாங்க வரவங்க மேலே அதை எடுத்துட்டாங்க இது எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வீண் பழி போட்டு நீங்கள் அங்கே கடையை வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை காயை பற்றி அனுப்பாதீங்க. அது ரொம்ப பாவம். நான் ரொம்ப இன்னைக்கு ரொம்ப அங்கே இருக்க அண்ணனுங்கெல்லாம் போமான்ட்டாங்க. நான் திருப்பி என் மனசாராமல் திருப்பி போய் கேட்டு வந்தேன். எப்படி அப்படி சொல்லுவீங்க, சும்மா ரோட்டில் போகிறவங்களை கூப்பிட்டு எப்படி அப்படி சொல்லுவீங்க கேட்டு வந்தேன். அதனால் தயவு செஞ்சு ஒரு வியாபாரம் நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் வியாபாரம் பண்ணுறதுனால தான் நாங்கள் வாங்க வரோம். நான் சும்மா வரவங்களை கூப்பிட்டு பேகை காமிங்க அதை காமிங்கன்னு சொல்லாங்க. அதுக்கு வருவாங்க அந்த கூட்டங்களை தேடி கண்டுபிடிச்சி குடிங்க. வரவங்ககிட்ட விட்டுட்டு சும்மா போகிறவங்கள கூப்பிட்டு எதுவும் பேசாதீங்க. அதனால் தயவு செஞ்சு கடை வைக்கிறவங்களும் தயவு செஞ்சு சொல்கிறேன், கொஞ்சம் எல்லோரும் ஒரே மாதிரி நினைக்காதீங்க. எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லோரும் ஒரே மாதிரி நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லது சொல்லிக் கொடுங்க. ஓகே, பாய்ப்பா.